முதல்ல திரு சூரிய பிரகாஷ் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான கேள்விகள் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திமுக அரசின் நடவடிக்கைகள் போதுமானதா இல்லையா? குறிப்பா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் அறிக்கை ரொம்ப காட்டமா இருக்கு. அந்த அளவுக்கு விமர்சனம் தேவையா? ஏன் அந்த விமர்சனம் தேவைப்படுதுன்னா, இவங்க ஒரு அரசாங்கம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய 118 சொச்சம் எம்எல்ஏக்களை வச்சு அதற்கு உண்டான வேலைகளை அவங்க செய்யும்போது, இவங்க கட்சியில் இல்லாத மிச்ச எம்எல்ஏக்கள், பொறுப்பாளர்கள், கட்சி சார்ந்த நபர்கள்னு பலவிதமான ஆட்கள் இந்த நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை கொண்டு தான் ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய ஆட்களை, அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அல்லது கருத்துக்களை, குற்றச்சாட்டுகளை, அதில் இருக்க உண்மை பொய்யை திறந்தாக்கி பார்க்காம அவங்களாம் வேறு வேலை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய வேலை இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி பலமுறை பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் தலைவர் அன்புமணி அவர்களும் பலமுறை அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. வட மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் புயல் மழை கடுமையாக இருக்கிறது. பேரிடர் நிவாரணத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மீட்பு பணிகளை விரைவுபடுத்தணும்னு. இவ்வளவும் சொல்லியுமே 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமும் இந்த நேஷனல் ஃப்ளட் கண்ட்ரோல், வாட்டர் கண்ட்ரோல் கமிஷன்ஸ், அங்கே சவுத் ஜோனுக்கான அந்த கமிஷன் மத்திய நிறுவனமும் 29ஆம் தேதி என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சாத்தனூர் அணை உட்பட பல்வேறு அணைகள், சாத்தனூர் அணை உட்பட பல்வேறு அணைகள் நிரம்பி வழியக்கூடிய நிலைமை இருக்கும்போது உடனடியாக நீரை வெளியேற்றுங்கள், ஃபாலோ தி எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ள நீர் எவ்வளோ ஏறினா எவ்வளோ வெளியேற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கணக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதியே 117.5 அடி கன அளவு அந்த உயரத்தை எட்டிருது. 119 அடி தான் அணையோட மொத்த உயரமே. 117.5, அதாவது 1 அடி 1.5 அடி ஏறிச்சுன்னா அணை வழியுங்கிற அளவுக்கு தண்ணி ஏறின பிறகுமே அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா, 29ஆம் தேதி ஒரே ஒரு டிஎம்சி ஏறினாலே அணை ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுங்கிற அளவுக்கு, அதாவது ஒரு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் வந்தாலே அந்த அணை நிறைஞ்சிரும்னு. ஆனால் 30, 31 இந்த நாட்களில் வந்த நீர்வரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 25,000 கன அடி, 30,000 கன அடி, 40,000 கன அடிக்கு மேலே இருக்கும்போது 15,000 கன அடி வந்தாலே நிறைஞ்சிருங்கிற அணைக்கு இவங்க வெளியேற்றினது 30,000 மொத்தமாக வெளியேற்றிருக்கணும். 50,000 வரும்போது 50,000 வெளியேற்றிருக்கணும். அப்பயுமே இவங்க 12,000, 13,000 தான் வெளியேற்றிருக்காங்க. இது அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இல்ல அதே தெரிஞ்சு அணை நிரம்புற அளவுக்கு 3 நாட்கள் இவங்க அணையை நிறைய விட்டுட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில், அதாவது அன்னைக்கு இந்த அணை திறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 கன அடி, 25,000 கன அடி, 30,000 கன அடி தான் திறந்துகிட்டு இருக்காங்க ராத்திரி 10 மணி வரைக்கும். ஆனா நடுராத்திரி 1 மணிக்கு மேல ஒரு அறிக்கையை கொடுத்து நடுராத்திரி 1:30 மணிலேருந்து காலையில 4 மணிக்குள்ளார 1,68,000 கன அடி ஒரு செகண்டுக்கு வர அளவுக்கு இவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதே நீங்க சொல்றீங்கல்ல, அமைச்சர் துரைமுருகன் இன்னைக்கு நீங்க சொன்ன அதே தேதி வாரியா, நேரம் வாரியா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. எந்த சமயத்துல அந்த 1,68,000, 70,000 கன அடி போயிருக்கு. ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகனை பற்றி தெரியும். அவருக்கு அணைகளை பற்றி தெரியாத விவரங்கள் இல்லை. ஒரு மூத்த அமைச்சர், எல்லா அனுபவமும் கொண்டவர். அவர் அந்த சாத்தனூர் அணைக்கான குறைந்தபட்ச எஸ்ஓபி கடைபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் திறக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்க, எதிர்பாராத மழை இப்படி வந்திருக்கு, நாங்கள் ஒட்டுமொத்த அணையும் உடஞ்சிருந்தா 7 டிஎம்சி தண்ணி வெளியே வந்திருக்கும், கற்பனை கேட்டாத அளவுக்கு பாதிப்புகள் ஆயிருக்கும். ஆனால் இதையெல்லாம் கவனிக்காம ஏன் இப்படி ஒரு அரசியல் பண்றாங்க? மலினமான அரசியல், மனசாட்சியை அடகு வைத்து விட்ட அரசியல் அப்படின்னு சொல்றாரு. இல்ல என்னன்னா, மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய இவங்க எவ்வளவு கூச்சநாச்சம் இல்லாம தன்னோட பொய்களை எப்படிலாம் மூடி மறைக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா 119 அடி, இது பாக்குற பொதுமக்களே ரொம்ப எளிதா புரிஞ்சுப்பாங்க. 119 அடி அதிகபட்ச உயரம் இருக்கிற ஒரு அணைக்கு 117.5 அடி வரைக்கும் தண்ணியை வர விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு வினாடிக்கு 30,000, 50,000, 60,000 கன அடி வரும்போது 15,000க்கும் குறைவாக இவங்க நீரடி வெளியேற்றினால் அந்த அணை வழியா தானே செய்யும். நள்ளிரவுக்கு மேல 50,000, 60,000 கன அடி அந்த உள்வரத்து அதிகமாகும் போது அந்த நேரத்துக்கு நீங்க 1,68,000 கன அடி திறந்து விட்டால் வெள்ளம் பாதிப்பு ஏற்படாம வேற என்ன பாதிப்பு ஏற்படும்? ராத்திரி 1:45 நீங்க தண்ணியை திறந்து விடுறீங்க இல்லையா? 1:45க்கும் 2 மணிக்கும் 2:45க்கும் தண்ணி திறந்து விடுறீங்க. அந்த மணிக்கு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த மக்களுக்கு எப்படி அந்த அறிவிப்பு போய் சேர்ந்தது? எப்படி அந்த பேரிடர் மேலாண்மையோட தமிழக அரசு அறிவிப்பு எப்படி போய் சேர்ந்தது? அந்த அறிக்கையில சொல்றாரு, அதிகாரிகள் முடிக்க விடப்பட்டு சாலைகள்ல போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்குன்னு அறிக்கையில குறிப்பிட்டு. ஹைவே பாக்குறீங்க, நீங்க என்ஹெச் பாக்குறீங்க, சென்னையில இருந்து திருச்சி போறவங்க பத்திரமா போயிடுவாங்க. ஆனா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனையே இதுதான். அதாவது இல்லங்க, 30, 31 இந்த மழை நம்ம எதிர்பார்க்கல. அப்ப எதிர்பாராத ஒரு மழையில ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதை வைத்து ஏன் நம்ம அரசியல் பண்ணணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறேன்.
இதுவே பாம்பன் பாலத்தின் மேல ஒரு கிளவுட் பஸ்ட் உண்டாச்சு Yes, சில மேக வாரங்களுக்கு வெடிப்பு முன்னாடி. வந்தது. ஆமா. அந்த மேக வெடிப்பு வந்து எதிர்பாராத மேக வெடிப்பு, ஒரு குறிப்பிட்ட பகுதி கடுமையாக மழையால் பாதிக்கப்பட்டது. அதை வந்து அரசாங்கத்தோட குற்றம்னு சொல்லல. ஆனால் 29ஆம் தேதியே 117.5 அடி ஏறிடுச்சு. 99% நிரம்பிய அணையை 99% நிரம்பிய அணையை ஏன் இத்தனை நாட்களாக திறக்காமல் இருக்கிறீர்கள்? வானிலை ஆய்வு மையமும் அதிக கனமழை இருக்குங்கிறத எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. Correct. கொடுத்துமே ஏன் திறக்கவில்லை? அதாவது என்னன்னா ஒரே நிமிஷம் 15,000 இல்ல நான் முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். 15,000 கன அடி வந்தாலே அணை நிரம்பி விடும். அதான் 1 TMCங்கிற கால்குலேஷன் 24 ஹவர்ஸ்க்கு 15,000 கன அடி அப்படிங்கறதான். 15,000 கன அடி வந்தாலே நிரம்பி விடும் அப்படிங்கிற அணையை 30,000 40,000 50,000 கன அடி பகல் முழுதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போதே ஏன் நீங்கள் 30 40 50,000 கன அடியை மொத்தமாக வெளியேற்றவில்லை? வெறும் 15,000க்கு குறைவாக 12,000 அதுக்கும் குறைவான கன அடி ஏன் வெளியேற்றினீர்கள் தான் கேக்குறோம். ஏன் அதை நிரம்ப விட்டீங்க? பகல்ல வரும்போதே 30,000 வெளியேற்றுங்க. 50,000 வந்தப்ப 50,000 வெளியேற்றிருந்தீங்கன்னா அணை நிரம்பும், அல்லது அணை உடையக்கூடிய ஒரு ஆபத்தே வந்திருக்காதுல்ல. இது வந்து 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ ஒரு நாள்ல வந்து தொடர்ச்சியா ஒரு கிளவுட் பஸ்ட் மேக வெடிப்பு நடந்து நிரம்பின விஷயம் கிடையாது. 29ஆம் தேதி அணை நிரம்பி விட்டது. 29ஆம் தேதி அணை 117.5 அடி, வெறும் 1.5 அடி தேய்ந்து இருந்ததுன்னா அணை வழிஞ்சிருக்கும். அணை வழியறதுக்கு வெறும் 1.5 அடி இருக்கிற அளவுக்கு அணை தழும்புது. ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு தழும்புற மாதிரி அணை தழும்புற அணையை அதற்கு மேல இவங்க தண்ணியை வேகமா திறந்து விடாமல் நடுராத்திரி ஏன் திறந்து விட்டீங்கிறதான் கேள்வி. இல்லைங்க, அதுக்கு தாங்க அவரும் அதை சொல்றாரு தான். நான் வேறு விதத்துல கேட்கிறேன். அந்த 1ஆம் தேதிக்கு மேல நடைபெற்ற அந்த மழை பொழிவுங்கிறது யாருமே எதிர்பார்க்காதது. எதிர்பார்க்காத ஒரு மழை பெய்ததுனால அப்படி வருதுங்கிறதா வேண்டுகோள். தமிழ் பார்க்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஒரு அணை ரொம்ப அடிப்படையா கேட்கிறேன். கடும் மழை வெள்ளம் தமிழ்நாடு ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கு. அந்த புயல் முன்ன போது பின்ன போது எல்லாருமே பயந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஓகே. ஒரு சாத்தனூர் அணை 119 அடி தான் அதோட உயரம். அந்த அணையில 117.55 அடிகள், அதாவது 99% அந்த அணை நிரம்பி வழியிற நிலைமையில இருக்குது. அப்ப அந்த ஊரை நோக்கி மழை நகருது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல பெய்த மழை கிடையாது. 28 29 30 1 2 தொடர்ந்து 5 நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு. 2ஆம் தேதி கூட குறைவா இருக்கு. 4 நாட்கள் பெய்த மழையில முதல் நாளே 117.5 99% நிரம்பிய அணை ஏன் திறக்கவில்லைன்னு கேக்குறோம். அதுக்கு தாங்க அவர் சொன்னாரு. ஒரு நாள்ல ஒரு நொடியில பெய்த மழை கிடையாதுன்னு கேக்குறேன். அப்ப திட்டமிட்டே இவங்க அதிகாரிகள் சரியான வேலை. இது இன்னொரு அடிஷனல் கோரிக்கை ஒன்னு வச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஹெக்டேருக்கு 17,000 வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அநியாயம். ஏன்னா நெய்வேலியில வந்து அந்த உழுத நிலத்தை நோண்டும் போது 40,000 கொடுக்கணும் கோர்ட்டு சொன்னாங்க. 40,000 பெர் ஹெக்டருக்கு கொடுத்தாங்க. இப்போ பாண்டிச்சேரி 30,000 கொடுக்குறாங்க ஒரு ஹெக்டருக்கு. ஒரு மாட்டுக்கு 37,000 குறைஞ்சபட்சம் 60-70,000 ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும். இந்த நிவாரணங்களை கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து மக்களுக்கு கோரிக்கை. நம்ம இந்த விவாதத்தினுடைய நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த எதிர்பாராத கடும் பெருமழை, மேக வெடிப்பு போன்றவை மதுரையில் நடந்திருக்கு, ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு, திருநெல்வேலியில் நடந்திருக்கு, பல்வேறு மழை எதிர்பார்க்காத இடங்கள்லாம் நடந்திருக்குங்கிறது. இந்த கிளைமேட் சேஞ்சிங் மாறுது அப்படிங்கிறதும், இதனால காலநிலை மாற்றத்தால் உலகம் ஃபுல்லாக கடுமையான பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பற்றி பல வருடங்கள் நிறைய கடுமையான பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காரு. நாம் விரும்பும் சென்னை பிரச்சாரமே இதனோட அடிப்படையில் வந்தது தான். இவ்வளவு இருந்துமே அரசு அதுக்கு என்ன ஏற்பாடு செய்தது அப்படிங்கறதான் கேள்வி. இது ஒரே ஒரு சின்ன இது ரெண்டுமே முரணா இல்லையா? வரலாறு காணாத பெருமழை, ஒரு நியூ நார்மல்சியாக கணிக்க முடியாதது ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கணிக்க முடியாத ஒண்ணுக்கு எப்படி முன்னெச்சரிக்கையா? அதாவது கணிக்க முடியாத ஒண்ணு, அதாவது நீங்க கணிக்க முடியாத ஒண்ணு உங்களால கணிக்க முடியலங்கிறத ஏத்துக்கிறோம். அன்னைக்கு இவ்வளவு தண்ணி வரல நீங்க எதிர்பார்த்தீங்களா, அதை ஏத்துக்கிறோம். ஆனா தண்ணி 29ஆம் தேதியே வந்துருச்சுல்ல. 29 30 1 என்ன பண்ணுனீங்கன்னு கேக்குறோம்ல. அந்த இடத்துல தான் வரும். உங்களால கணிக்கக்கூடிய இடத்துல நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா இது 1000 வருஷமா அப்படிதான் நடக்கும் சொல்லலாம். ஆனா கணிக்க முடியாத அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. 29ஆம் தேதி தான் அவங்க சொல்றாங்க. 29ஆம் தேதியே 29 இருங்க பேசும்போது நீங்க பேசுமா, நான் குறுக்க பேசல. உங்க டர்ன் அங்க கொடுப்பாரு. சபையோட டெக்கோரம். என்னோட கேள்வி 29ஆம் தேதி 117.5 அடியாக இருந்த ஒன்றை 1ஆம் தேதி நள்ளிரவு திறக்கிறாங்க. 1ஆம் தேதி பகல்ல வந்து 15,000 20,000 30,000 திறக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் மக்கள் முடிச்சிட்டு இருக்க நேரத்துல நள்ளிரவு 2:45 30,000 அடி 1,68,000 அடியாக 1,70,000 அடியாக மாறுது அப்படிங்கறத இங்க பிரச்சனையே. அதான் மழை வரும். ஆரம்பத்துல இருந்தே தானங்க சொல்லிட்டு இருக்கேன். பாம்பாறு இன்னும் சில ஆறுகளோட சேர்ந்து தென்பெண்ணை ஆறுல கலக்கும் போது அதனுடைய கனமழையோட சேர்ந்து வரும்போது ஒரு தனி மனிதன் கிடையாது.
ஒவ்வொரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிசாஸ்டர் ஒண்ணாம் மேனேஜ்மெண்ட் தேதி 2ஆம் தேதி ரெட் ஒரு அலர்ட் மாவட்டத்துக்கு இருங்க, கனமழை ஒரு எச்சரிக்கை தானே கேக்குறாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் நீர் வரத்துக்கு எல்லா ஏரியிலயும் குளத்திலயும் வாய்க்காலையும் ஸ்கேல் நட்டு வச்சிருக்கீங்கல்ல, எத்தனை அடி தண்ணிங்கிறத இத மாவட்டத்தோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி டீம் இருக்குல்ல, டிசாஸ்டர் ரெக்கவரி மேனேஜ்மென்ட் ஃபண்ட் இருக்குல்ல, கலெக்டர் கீழ கலெக்டர் இஸ் பார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல, இதுக்கு தனியா சப் கலெக்டர் வச்சிருக்கீங்களா? ஆனாலும் இந்த தண்ணி வந்துமே அது ஏன் கால நேரத்தோட வெளியேற்றணும் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுல பிரச்சனை என்னன்னா இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறதுனா இது எங்க ஆரம்பிச்சா தமிழ்நாடு அரசோட கவனம் முழுவதுமே சென்னையை எப்படியாவது நடக்காம டிவிகள்ல இருந்து மக்கள்கிட்ட இருந்து சோசியல் மீடியால இருந்து பாதுகாக்கணுங்கிற அதீத ஆர்வத்தின் காரணமா தமிழ்நாட்டோட பிற பகுதிகள் தமிழ்நாடாவே கன்சிடர் பண்ணாம கை கழுவி விட்டாங்க. அதனோட விளைவா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. காரணமே தமிழ்நாடுங்கிறது சென்னை மட்டுங்கிற அளவுல முடிவுல இருக்காங்க. அதனாலதான் சென்னை வந்த போற சாலையை சீர் பண்ண வேகத்துல உள்ள இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் வெட்டி மக்களை மீட்டெடுத்து வெளியில கொண்டு வரதுல உங்களுக்கு இல்லவும் இல்ல. ஒரே ஒரு கேள்விதான், ராத்திரி 2:45 நீங்க அறிவிப்பு கொடுத்தேன்னு சொல்றீங்களா? ராத்திரி 2:45 எனக்கு அறிவிப்பு வாங்கினேன்னு அந்த 4 மாவட்டத்துல ஒரு 40 பேரை சொல்லுங்க பொதுமக்களை. சரி.